பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2022ஆம் ஆண்டு புது வருடத்தை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டு இருக்கின்றோம். உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, நம்முடைய அரசு என்ன சொல்லுகின்றார்களோ அதையும் ஃபாலோ பண்ணி மற்றவர்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் தங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் அவசியம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியது. நாங்கள் எங்களை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பேச வந்திருக்கின்றவர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். தென்சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்கள், டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள், வைத்தீஸ்வரன் அவர்கள், அடியேன் சக்தி சோமையாவும் நாங்கள் 4 பேருமாக இந்த புத்தாண்டு பலன்களை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல விரும்புகின்றோம். இதை பற்றி நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவார்கள். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோசதயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த 2022 ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய நன்னாளில் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த 2022 ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை 12 மணி 1 நிமிடம் அப்படின்றது வந்து கன்னியா லக்னத்திலையும் கேட்டை முதல் பாத நட்சத்திரத்திலையும் பிறக்குது, விருச்சிக ராசியில் பிறக்குது. இது ஒரு மிகுந்த நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்களே ஆனால் இந்த முழு வருடத்திலும் 2 பெரிய கிரகங்களினுடைய மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது குருவும் ராகு கேத்துவும் பெயர்ச்சி ஆறாங்க. குரு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது தமிழ் வருடப்பிறப்போ மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவர் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார். ராகு கேத்து, ராகு வந்து மேஷத்திலிருந்து, அதாவது ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும், கேத்து விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கும் 23/3/2022 பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சிகளையும் வைத்து நம்ம வந்து இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை இப்பொழுது ஒரு வல்லுநர்களாக எடுத்து கூறுவார்கள். இப்பொழுது மேஷ ராசி, மற்ற ராசி, மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளை பற்றி ஒரு ராசியாக நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக இப்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டான பொது பலன்களை மட்டும்தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம். இது கோச்சாரத்தை பொறுத்து தான் அமையும். ஒரே ராசியாக இருந்தாலும் பலன்கள் மாறுபடும். ஏனென்றால் அவர்களுடைய தசாநாதன், புக்திநாதன் இவர்களை பொறுத்தே அவர்களுக்கு பலன் வரும். அவர்களுடைய லக்ன பாவம் எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு தான் பலன்கள் பார்க்கணும். இது பொது பலன். இதற்குண்டான பரிகாரங்கள், என்னென்ன பரிகாரங்கள் எளிய வகையில் செய்யலாம் அப்படின்றதையும் நம்மளுடைய சக்தி ஜோதிட குழு இப்போ வந்து மக்களுக்கு சொல்லும். வணக்கம். இப்போது நம்ம இந்த 12 ராசிகளில் இப்போ விருச்சிக ராசியை பற்றி பார்க்க போகிறோம். 2022 இந்த ஆங்கில வருடம், ஆங்கில புத்தாண்டு எப்படி பிறக்குது, இந்த 2022 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த 2022 விருச்சிக ராசி அப்படின்றத பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. எப்படி மாற்றங்கள் அப்படின்னா, ஏற்கனவே அவர்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக தோற்காது, நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும். இப்பொழுது குரு பெயர்ச்சியும் ராகு கேத்து பெயர்ச்சியும் ஏப்ரலுக்குள்ளே ஆகப்போகுது. ஏப்ரல் 2022க்குள்ளே ஆகப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இவ்வளவு நாள் ராசியிலேயே இருந்த கேத்து ராசிக்கு 12ஆம் இடமான துலாத்துக்கு போகிறார். அதே மாதிரி ராகு சப்தமத்தில் இருந்ததுனாலையும் அடிக்கடி வந்து தன்னுடைய ஸ்பௌஸ், அதாவது
மாற்றுப்பாலினத்தவர் மேலே வரக்கூடிய சர்ச்சைகள் எல்லாம் நீங்கி இப்போ அது 6ஆம் இடத்தில் போக போகுது. குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்குது. குரு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு, அதாவது 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு காலம், அதாவது இந்த புது ஆங்கில புத்தாண்டு அப்படின்றது இந்த ஆண்டு காலம் மொத்தமே இவர்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் பொற்காலமாக இருக்க போகுது. எப்படி அப்படின்னா 3ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு. இதை விட வேற என்ன வேணும்? அதாவது சுபர்கள் எல்லாம் கேந்திர கோணத்திலையும் அசுபர்கள் எல்லாரும் மறைவு ஸ்தானங்களிலும் இருந்தார்களேயானால் அந்த ஜாதகனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்றது ஜோதிடத்தினுடைய ஒரு தொன்மையான மொழி. 6ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால இவர்களுடைய முயற்சி, இவர்களுடைய வேலை, எந்த ஒரு வேலையை எடுத்து ஸ்ரத்தையாக செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லபடியாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இவ்வளவு நாள் குரு 4ஆம் இடத்துல இருந்தார். அதாவது தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல போய் இருந்ததுனாலையும் 4ஆம் இடம் அந்த அளவுக்கு குருவுக்கு பெரிய, அதாவது கும்பம்ன்றது அந்த அளவுக்கு பெரிய விஷயம்ன்றது சொல்ல முடியாது. இப்போ 5ஆம் இடமான ஆட்சி ஸ்தானத்திற்கே போய் அவர் அமர்றார். இந்த 5ஆம் இடத்தில் போய் உட்கார்றதுனால விருச்சிக ராசியே குரு பார்க்கிறார் தன்னுடைய 9ஆம் பார்வை. அதாவது குருவுக்கு 3 பார்வைகள் உண்டு. அந்த 3 பார்வைகள்ன்றது 5, 7, 9 அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லப்படுது. இதில் மிகவும் தீர்க்கமான, மிகவும் ஸ்ட்ராங்கான பார்வைன்னு சொல்லக்கூடியது 9, அதற்கு அடுத்தது 7, அதற்கு அடுத்தது 5, இப்படித்தான் வரிசைப்படுத்திருக்காங்க. இந்த 9ஆம் பார்வையின் மூலமாக இந்த ராசிக்காரர்களை குரு, அதாவது குருன்னு சொல்லக்கூடியவர் அவர் சுபம் செய்வார், இல்லை செய்ய மாட்டார். செய்ய மாட்டார்னா அசுபம் செய்வார்ன்றது கிடையாது. குருவுக்கு நெகட்டிவ் பாயிண்டே கிடையாது. 1, 0 இல்லைன்னா ப்ளஸ், அப்படித்தான் கணக்கே தவிர குருவினுடைய எப்பொழுதுமே பார்வையும் சரி, அவர் இருக்கக்கூடிய இடமும் சரி சுபத்துவம் பெறும். அதனால தான் முழு சுவர் அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லக்கூடியது குரு மட்டுமே. அவர் எந்த ஒரு தீய நிலைகளிலோ, கெட்டு போயிருந்தாலோ, நீச்சம் அடைஞ்சாலோ, கெட்டவர்களோட சாவகாசம் இருந்தாலோ குரு என்றைக்கும் கெடுவதில்லை. ஆனால் குரு பார்ப்பதினால் எந்த ஒரு அசுப கிரகங்களும் சுபர்களாவதாக ஜோசியத்தினுடைய தொன்மொழிகள் சொல்றது. அந்த மாதிரியான குரு ஒரு கோணத்தில் போய், அதுவும் 5ஆவது இடத்துல போய் இருக்கிறதுனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மிகவும் வலுப்பெறுது. இந்த காலகட்டங்களில் பார்த்தீர்களேயானால் திருமணமான தம்பதியினர்களுக்கு குழந்தை பேரு இருக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. அதாவது இளம் தம்பதியினருக்கு குழந்தை பேர் எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது ஏப்ரல் 2022க்கு மேல் குரு மீனத்திற்கு போன உடனே கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைங்களுடைய இல்லாமல் இருக்கிறதுனுடைய பிரச்சனை. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்தது பார்த்தீர்களேயானால் ராகு 6ஆம் இடத்தில் இருப்பது, கேத்துவும் 12ஆம் இடத்தில் இருப்பது, இதுவும் மிகப்பெரிய ராஜயோகத்தை குறிக்கும். 6ஆம் இடத்தில் போய் ராகு இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை அவர் கையில் கொடுத்தால் 100% அவர் முடித்து கொடுப்பார்ன்ற நம்பிக்கை, நாணயம் அவர்கிட்ட இருக்கும். அதன் மூலம் ஆதாயம் அவருக்கு வரும், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்து இவர் இதை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தோமே ஆனால் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அவர் நிச்சயமாக பண்ணி முடிப்பார். இந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு வெளிநாட்டின் மூலியமாக உதவிகள் வரும். அந்நிய மொழி பேசுபவர்கள், அந்நிய மதத்தவர்கள்லாம் உதவி செய்வார்கள். 12ஆம் இடத்தில் கேது இருப்பதினால் சயனஸ்தானம் கெடும். அந்த ஒரே ஒரு பிரச்சனை தானே தவிர
மிச்சப்படி இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2022 அப்படின்றது வந்து மிகப்பெரிய பொற்காலமாக இருக்க போகுது. இதை பற்றி மேலும் நம்ம ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2022 எப்படிப்பட்ட பலன்களை விருச்சிக ராசிக்கு கொடுக்க போகுது? விருச்சிக ராசி வந்து இப்போது கேது ராசியிலேயே இருக்கிறாரு வருஷம் பிறக்கும்போது. இது வந்து அவங்களுக்கு இப்போவும் நல்ல ஓரளவு சுமூகமான ஆண்டாகவே தான் இருந்திருக்கும். இதே மாதிரி 22லேயும் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நிலையிலேயே அவங்க இந்த வருஷம் அவங்களுக்கு பிறக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவரை ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால இவங்களுக்கு திரிகோணம் ஃபுல்லாகவே குருவோட ஆதிக்கத்தில் வந்துடுது. 1, 5, 9 குருவோட ஆதிக்கத்திலேயே இருக்கும். அந்த டைமில் இவங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். இவங்களோட படிப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கு மேற்படிப்புக்கான விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஐயா சொன்ன மாதிரி அதெல்லாம் நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்போவுமே சனி 3, 6, 10 இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் 3ல் இருக்கார். 6ல் ராகு வரப்போகிறது. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ராகு வர்றது ஒரு நல்ல நிலையை குறிக்கும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல ராகு வரும்போது இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் வேலை அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். 12ல் கேதுவும் வருவார் அதே டைமில். இல்லை, இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐடி ப்ரொஃபஷனல் இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் இருக்கும். அதே மாதிரி ஏன்னா 9ஆம் இடத்த குரு பார்க்குறதுனால வெளிநாடு போகிற இதுவும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி 12ல் கேது இருக்கிறதுனால இந்த ப்ரெஷர்னால் தூக்கம் குறைஞ்சிடும். அந்த சயனஸ்தானம் கேது வர்றதுனால கொஞ்சம் தூக்கம் குறைஞ்சிடும். ஆனால் அதே அளவுக்கு அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க இந்த டைமில். அந்த நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் வந்து குருவும் 5ஆம் இடத்துக்கே போகிறாரு. ஏப்ரல் மாதத்துக்கு மேலே 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து நல்லாயிருக்கும். இந்த சனி வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இவங்களுக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். தீர்த்த யாத்திரை போகிற மாதிரி. ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. அதனால் தூரதேசத்தில் இருக்கிற தீர்த்த யாத்திரை இவங்க வந்து போவாங்க. தூரத்தில் இருக்கிற கோயில்கள் அதுக்கெல்லாம் போகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு வரும். அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இவங்க இப்போ இந்த டைமில், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குலதெய்வ கோயிலில் உள்ள வழிபாடுகள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே டைமில் இவங்க வந்து இந்த தீர்த்த யாத்திரையும் இந்த டைமில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆசையாக இருந்த ஏதோ ஒரு பெரிய தூரமான இடத்துக்கு இவங்க போய் அந்த கோயிலுக்கு போகிறது வேணால் நடக்கும் இப்போ இந்த டைமில். இன்னும் மேலும் பலன்களை பற்றி நம்ம ஹரிஹர சர்மா ஐயா விளக்குவாங்க. ஐயா, நல்லா பிரமாதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ நம்ம பார்க்குறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி பிறக்கக்கூடிய ஆண்டு நல்லாண்டாக இருக்குமா? நல்லாண்டாகவே இருக்கும். என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ராசி அதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறாரு. மிக மிக சிறப்பு. எப்பொழுதுமே ராசிநாதன் ராசியில் இருக்கிறது வலுவான சிறப்பு. அதுவும் பெண் செவ்வாய், அதனால் இன்னும் சிறப்புன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சிறப்பு செய்யலாம். அடுத்து இதையும் பொறுத்தளவுக்கு நம்ம 2 பாகமாக பிரிச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 பாகம் அப்படின்னாக்க, ஆங்கில புத்தாண்டுலேருந்து தமிழ் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டுலேருந்து ஆங்கில புத்தாண்டு முடிவு அப்படின்ற 2 பாகமாக பிரிக்கலாம். இந்த பக்கம் 4 மாதம், அந்த பக்கம் 8 மாதம் அப்படின்ற பிரிச்சுக்கலாம். இப்போ பிறக்கும் பொழுது ராசியில் பொறுத்தளவுக்கு ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாரு. அது கூட கேது பகவான் இருக்கிறாரு. அதை தவிர 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதே போல் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, கேந்திரத்தில் இருக்கிறாரு. அது தோஷம் கிடையாது, கேந்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 3ல் 3ஆம் பாவாதிபதி இருக்கிறது சிறப்பாக, மிக சிறப்பு. 4ல் குரு இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆனாலும் இந்த பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறதும்பாங்கள்ல, அதை மாதிரி தான் இருக்குமே தவிர பெரிய கெடுபலன்களை அவர் செய்ய மாட்டார். அடுத்தது பொறுத்தளவுக்கு இந்த பெயர்ச்சிக்கு முன்னாடி கேது ராசியிலையும்
ராகு 7ஆம் இடத்துலையும் இருக்கிறவங்க மாறுறாங்க. மாறக்கூடியது அப்படின்றது ஞானக்காரகனான கேது 12ஆம் இடத்துல வராரு. ராகு அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு, மேடான ராகு இந்த ராசிநாதனின் இன்னொரு வீடான மேஷத்துக்கு வராரு. எப்பொழுதுமே ராகு கேதுவை பொறுத்தளவுக்கு தான் இருக்கின்ற வேலையை, தான் இருக்கின்ற அதிபதியின் வேலையை தான் செய்யக்கூடியவங்க. அவங்களுடைய சாரத்தோட வேலையை அடுத்ததாக தான் செய்வாங்க. அப்போ இந்த இடத்தோட அதிபதி இப்போ ராகுவை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதியான அங்காரகனுடைய வேலையை தான் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கெட்டவர்கள் கெட்ட இடத்துலையும் நல்லவங்க நல்ல இடத்துலையும் இருந்தாங்கன்னாக்க நன்மைகள் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தாக்க இயற்கை பாவர் லக்ன பாவர், இயற்கை சுபர் லக்ன சுபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் இயற்கை பாவர், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. நம்மளுடைய அசுப பாவங்கள் ஸ்தானங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 3, 6, 8, 12 அசுப ஸ்தானங்கள். அப்போ அந்த இடத்துல அவரே இருக்கிறாரு. எப்போ ஏப்ரலுக்குள்ள அவர் மாறுறது 2023 மாறுறாரு. அப்போ 2022 வருஷம் ஃபுல்லாக அவர் 3லேயே இருக்கிறாரு. ஒன்று. அடுத்தது மாறுற ராகு, இதுவரை சப்தமஸ்தானத்தில் இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வராரு. இதில் ஒரு 6ஆம் இடத்துக்கு வர்றது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மேடான ராகு. அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் அப்படின்னு பார்த்தாக்க இவர் வேலை நல்ல ஸ்திரமாக இருக்குமா? ஸ்திரமாக இருக்கும். ஏன்னா இவர் தான் ராசியாதிபதி. ராசியாதிபதியோட இன்னொரு வீட்டில் ராகு இருக்கார். ராகு வேலை செய்ய வேண்டியது செவ்வாயோடைய வேலையை செய்யணும். இவர் வேலை பார்க்குற நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருப்பார். எப்பொழுதுமே ஒரு நிறுவனத்தில் வேலை ஆள் அமையிறது விசேஷம் கிடையாது, விசுவாசமான வேலையால் அமையிறது விசேஷம். அதை நம்மளுடைய தமிழில் காமெடியாக சொல்லுவாங்க, சிக்கிட்டாண்டா சிறந்த அடிமை அப்படிம்பாங்க. அடிமையாக இருந்தாலும் விசுவாசமான வேலைக்காரராக இருப்பார். அதே போல் மாறும் பொழுது கேதுவானவர் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம். இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பிறந்த காலகட்டங்களில் 12ல் கேது இருந்தாக்க ஜோதிட சாஸ்திரத்துப்படி வழக்குப்படி இவங்களுக்கு மறுவாழ்வு கிடையாது அப்படின்றது. மறுவாழ்வு அப்படின்னாக்கா அடுத்த பிறவி கிடையாது அப்படின்றது. அப்போ அந்த அடுத்த பிறவி யாருக்கு இருக்கும்? நாம் செய்கின்ற பாவத்தின் அடிப்படையில், இருக்கிற காலகட்டங்களில் செய்கின்ற பாவத்தின் அடிப்படையில் அடுத்தது திருப்பி பிறப்பு பிறந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்ட்டு. அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு 12ல் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக மிக சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று அப்படின்னாக்க அயன சயன போகம் பாதிக்கப்படும். அப்போ இந்த அயன சயன போகம் பாதிக்கப்படும்னா என்ன? 12ல் ராகு இருந்தால் வெளிநாட்டு தொடர்பு வரும் அப்படின்றது. அதே போல் 12ல் கேது இருந்தாலும் அயல் நாட்டு மனிதர்களால் இவருக்கு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தெய்வீக க்ஷேத்திரங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்தியாவில் உள்ள சார்தாம், கங்கோத்திரி, யமுனோத்திரி, கேதார், பத்ரிநாத் இதை போன்ற மலைவாச ஸ்தலங்கள், இதே மாதிரி க்ஷேத்திரங்கள், அதே போல் நேபாளத்தில் காட்மாண்டு இதை மாதிரி இடத்துக்கு போகிறதுக்கான தீர்த்த யாத்திரைகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இதோடு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசிக்கு 5ல் பிரகஸ்பதியான குரு ஆட்சி பெற்று அவரே 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு. அப்போ அந்த அவர் பார்க்கும் பொழுது இதுவரை உடல் நலத்தில் இருந்த கேடுகள், உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே விலகக்கூடியது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சிறப்பான காலகட்டங்கள். இதை தவிர மாறுற ராசிநாதன் அவரை பொறுத்தளவுக்கு 5ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு 9ஆம் இடமான கர்க்கடகத்தை பார்க்குறாரு. இப்போ இந்த கர்க்கடகம் அப்படின்றது குரு பகவானுக்கு உச்சம் கொடுத்த இடம். அப்போ 9 அப்படின்றது மேற்கல்வி, ஹையர் எஜுகேஷன், அதே போல் இந்த பிஹெச்டி போன்ற கல்விகளில் முயற்சி செய்கிறவங்க, அதே போல் நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். இதை தவிர குரு 7ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு கரெக்டாக பார்த்தோம்னாக்க 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த நம்ம ஜீவனஸ்தானம் அல்லது கர்மஸ்தானம் அப்படிம்போம். இப்போ இந்த 5ல் இருந்துக்கிட்டு அவர் முன்னாடி இருக்கிறது ஏப்ரல் வரலும் இருக்கிறது அவர் பார்க்குறாரு. ஏப்ரலுக்கு அப்புறம் அவர் பார்க்குற இடம் அப்படின்றது 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நாம் உழைக்கின்ற உழைப்புக்கு நேர்மையான உழைப்பு உழைத்தால் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் பிஸ்னஸ்ஸு, இதுக்கெல்லாம் துணை போக மாட்டார். ஆனால் அதை உணர்த்துவார். அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இப்போ இதை தவிர மாறின குருவுடைய பார்வை பலம், ராகுவுடைய பார்வை பலத்தை பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விளக்குவாங்க. ரொம்ப அருமையாக தெளிவாக விளக்கமாகவும் சொல்லியிருக்கீங்க.
இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிற போது குரு வந்து மாறி அவர் வந்து 5ல் அதாவது 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு போயிடுறார். இப்போ இந்த 5ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்கிற போது அவருடைய 9ஆம் பார்வையாக அவர் வந்து பார்க்கக்கூடிய இடமே ராசிநாதனையே பார்த்துடுறார். அதனால வந்து இருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் ஐயா அவங்களே விவரமாக சொல்லிட்டாங்க. அதனால உடல் உபாதைகள் இருக்காது, தொந்தரவுகள் இருக்காது, அதெல்லாம் மாறும். இப்போ இது வரைக்கும் இருந்த தொந்தரவுகள்லாம் மாறக்கூடிய நிலை ஏற்படும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையில் வந்து அவருடைய 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். இப்போ 7ஆம் இடத்துல இதுவரைக்கும் இப்போ வந்து மாறாமல் இருக்கிற நிலைமை பொசிஷனில் பார்க்குற போது ராகு வந்து 7ஆம் இடத்துல இருந்தார். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிற போது பார்ட்னர்களுடைய பிரச்சனைகள், மனைவியோட பிரச்சனைகள், இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ராகு கேதுக்களும் மாற போகிறாங்க. அவங்க ராகு கேது மாறி அதுக்கப்புறம் குருவும் மாறிடுறாரு. எல்லாமே இந்த ஏப்ரலுக்குள்ளார மாறிடுறாங்க. அந்த மாதிரி மாறுற போது அவருடைய பார்வை இப்போ வந்து 7ஆம் பார்வையாக 11ல் விடுகிற போது இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சரியாக வரக்கூடிய காலகட்டங்களாக இவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருவார். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் வரும்போது தொழில்துறையில் இருந்த சிக்கல் அதெல்லாம் சீராகி இப்போ வந்து நல்ல நிலையை பொசிஷனை கொடுக்கக்கூடிய காலமாகவும், இதே காலகட்டத்தில் இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய கேது அதனால வெளிநாடு வெளிநாட்டில் உள்ள தொடர்புகள்லாம் இருந்ததில் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீர்ந்து சுமூகமான நிலை அடையக்கூடிய நிலையும் வரும். 5ஆம் இடத்துலயே குரு போய் அமர்றதுனால புத்திர பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தந்துடுவார். ஆக இந்த பொற்காலம், அதாவது 2022 இவங்களுக்கு ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகளும் குரு பெயர்ச்சிகளும் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுடைய சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் அமைக்கிறது. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுத்துருவார். 12ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து இறைவனுடைய செயலை பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அவங்க வந்து ஏதாவது பண்ண வேண்டிய, அதாவது இறைவனுக்கு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே, அதுகளை செய்யாமல் தடைப்பட்டு போயிருக்கும். அந்த தடைப்பட்டிருந்ததெல்லாம் இப்போ விலகி அதெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதை செஞ்சிட்டாங்கன்னாலே அவங்களுடைய நிலைமைகள் சீராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இப்போ இந்த மாறக்கூடிய குரு ராகு கேதுனால இவங்களுக்கு ஏற்படும். நம்ம சம்பத்தையங்கார் அவர்கள் வந்து இதுக்கு மேலே உள்ளதை விவரமாக ராசியை பற்றி சொல்லுவாங்க. அற்புதமாக சொன்னீங்க. இந்த விருச்சிக ராசி அப்படின்றது சொல்லும்போது அதுக்கு விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு. ஏன்னா 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் தனஸ்தானத்துக்கும் தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்திற்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியம் குழந்தை எல்லாத்துக்கும் உண்டான ஸ்தானமாகிய குரு இப்போ தன்னுடைய ஆட்சி பலம் பெற்று போயிருக்கார். அதை தவிர வந்து அவர் வந்து ஆட்சி பலத்திலிருந்து அங்கிருந்தே வந்து இந்த ராசிக்காரரை பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அது வந்து மிகப்பெரிய விஷயம். இந்த 2022 ஏப்ரலுக்கு மேலே நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் இவர்களுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு நாள் கஷ்டம் இருந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்கும். அதாவது 2020 டிசம்பரில் வந்து தனுசுலிருந்து மகரத்திற்கு சனி பயிற்சியானார். அது வரலும் இவர்களுக்கு வந்து ஏழை சனியன் பாத சனியன் அந்த சனீஸ்வரன் வெளியில் போகிற வரலும் வந்து கஷ்டங்கள் மிகுந்த துயரங்களை கொடுத்து 3ஆம் இடத்துக்கு அவர் போனார். 3ஆம் இடத்திற்கு போய் அந்த சனீஸ்வரன் 3ஆம் இடத்திற்கு போய் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும். ஆனால் இவர்களுடைய நேரம் வந்து ராகு கேத்துவின் மாற்றங்களினால் ராகு 7ஆம் இடத்தில் வந்து கேத்து வந்து ராசியிலே உட்கார்ந்ததுனால இவர்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட ஒரு ஒற்றுமை இல்லாமை,
இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ராகு கேத்து பெயர்ச்சி, போன பெயர்ச்சியிலேருந்து இப்போ ஆகக்கூடிய பெயர்ச்சி வரலாம் அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வாழ்நாள்லேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. எப்படின்னா, குருவும் 5ஆம் வீட்டிலிருந்து ராசியை பார்க்கிறார், சனியும் 3ஆம் இடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி எடுத்து நிச்சயமாக வெற்றி பெற முடியும், வெற்றி பெறக்கூடும். அந்த வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவர்கள் முயற்சியை போட்டு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவருக்கு எல்லா விதமான முயற்சிக்கும் ஒத்துழைத்து அவருக்கு வெற்றியை தேடி தருவார். எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகையாளி கூட இருக்க முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்குமே ஆனால் அவர்களுக்கு பகையாளிகள் இருப்பதற்கு சான்ஸே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான இந்த 2022 வருஷம் ஒரு மிகப்பெரிய வருஷமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே பொன்னேடுகளில் பொறிக்க வேண்டிய ஒரு வருஷமாக இந்த 2022 குரு பெயர்ச்சி ஆனதற்கு அப்புறம், அதாவது தமிழ் நியூ இயர் வரும்போது அவர்களுக்கு அந்த மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு சில காலகட்டங்களில் தசாநாதன் புக்திநாதன் சரியில்லாமல், அதாவது இப்போ 2022 தசாநாதன் புக்திநாதன் சரியில்லாமல் போயிருந்தாதே ஆனால் அவர்களுக்கு சற்று தேக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இவர்களுக்கு கவர்மெண்ட்ல செல்வாக்கு அதிகமாகும். சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் கவர்மெண்ட்ல செல்வாக்கு அதிகமாகும். இவங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கவர்மெண்ட்ல கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்நிலை பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அரசாங்க பதவியிலேயோ அரசாங்கத்தில் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொடுக்கும். இவர் பேச்சை இவர்களுடைய பேச்சை மீறி யாரும் செயல்படவே முடியாது. ஏன்னா 2ஆம் அதிபதியான தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு உண்டானவன் பூர்வ புண்ணியத்தில் போய் 5ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் அவனே ராசியையும் பார்க்கறதுனாலையும் இந்த விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் இப்போ அவர்களுக்கு தசாநாதன் புக்திநாதனும் நல்லபடியாக இருந்ததே ஆனால் மிகப்பெரிய ஆளுமையும் மிகப்பெரிய ராஜயோகத்தையும் இந்த காலகட்டங்களில் அவர் நிச்சயமாக அனுபவிப்பார் என்பது திண்ணம். ஒருவேளை அவர்களுக்கு தசாநாதன் புக்திநாதன் கை கொடுக்காமல் சில பாதக செயல்களை செய்பவர்களே இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், எந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்யும் முறையில் அவர்கள் அதை நிவர்த்தி செய்து நல்ல ராஜயோகத்தை அடைய முடியும் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்போம். இவங்களுக்கு கோச்சார ரீதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறது. அதனால பரிகாரங்கள் இவங்களுக்கு கோச்சார ரீதியில் பார்த்தா இல்லைனாலும் தசாநாதன் புத்திநாதன் சரியில்லாத சூழ்நிலை வரும் பொழுது அவங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குதோ அந்த திசையினால் வரக்கூடிய விளைவுகள் இருக்கும். அதனால அந்த தசாநாதனுக்கு உண்டான தெய்வங்களை போய் அவங்க அந்த கிழமைகளில் வழிபட்டு அதுக்குண்டான பரிகாரங்களையும் அவங்க அதுக்குண்டான ஆலயங்களுக்கு சென்று அந்தந்த கிரகங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்குல்ல, அது அவங்க இருக்கக்கூடிய எல்லைகளில் அதுக்குண்டான தெய்வங்களை போய் அவங்க வழிபட்டுட்டு அதாவது அந்த தெய்வத்துக்கு தீபங்கள் ஏற்றி அதே கிழமையில் என்ன, இப்போ புதன்னா புதன்கிழமை, வியாழன்னா குரு, சனின்னா சனிக்கிழமை இன்னைக்கு சனி பகவானுக்கு, இப்படி அந்தந்த கிரக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவங்க அந்த தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தாலும் அந்த தீபங்கள் அன்னைக்கு அந்த கிழமைகளில் அவங்க விரதங்களாக இருந்து பண்ணிக்கிட்டு வந்தாலும் அதனால அவங்களுக்கு நன்மைகள் அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் நாம் என்னதான் இந்த தெய்வங்களை போய் வணங்கினாலும் நம்ம நாம் சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு அளவாவது நம்ம தானம் பண்ணணும். தானம் பண்ணினா தான் நம்ம சிறப்பாகவே இருக்க முடியும். அதாவது தர்மம் தலை காக்கும்னு இந்த காலத்தில் சொல்லிட்டு போனாங்க, அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த தான தர்மங்கள் இல்லாதப்பட்டவங்களுக்கு போய் அதை அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான தர்மங்களை செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த தர்மங்கள்லையும் அன்னதானம், ஆடை தானம், இந்த திருமணம் ஆகாத குழந்தைகள் இருக்குன்னா அவங்களுக்கு திருமணம் அதுக்கான செலவுகளை ஏற்றுக்கிட்டு பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த தர்மங்கள் அந்த குடும்பத்தையே வாழ வைக்கும்னு சொல்லி இந்த சக்தி ஜோதிடம் உடையது.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.